அப்புறம் புதுசாக ஒரு செய்தி கிடச்சிருச்சுங்க. பார்த்தீங்களா? ஒரு 17 வயசு பசங்க ஒரு 4 பேர் திருத்தணியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்திக்காரரை புடிச்சு சரமாரியா வெட்டியிருக்கானுங்க. அவர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்களா? அந்த பசங்க பயங்கரமான சாதனை பண்ணி ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்ல வளர்ப்பு. அ அத நம்ம சொசைட்டி வந்து அவங்களுக்கு நெறைய நல்லது சொல்லிக் குடுத்துருக்கு. அதே மாரி நம்மளுடைய ஆளுமையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்மளோட இடத்த நீட்டா வச்சிருக்காங்க. ஐ மீன் நீட்டா எடுத்து வச்சிருக்காங்கன்னா, போதைப்பொருள் இல்லாத ஒரு மாநிலமா நம்மளது இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் நெனச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெர்ல. பட் இருந்தாலும் ஃபன்னியா தான் இருக்கு. ஓகே. நம்ம என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை நடந்திருக்குதுன்னு சொல்லி கதறி, கத்தி, கண்ணீர் விட்டு கெஞ்சினாலும், இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள் நம்ம நெறைய பார்க்குறோம். வந்துட்டு தான் இருக்கு. வராமையெல்லாம் கிடையாது. இத கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க 17 வயசுக்கு கீழ இருக்கிறதுனால, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் போட்டுருவாங்க. பசங்க இன்னும் கொஞ்சம் வயசு ஆச்சுன்னா வெளிய வந்துருவானுங்க. தட்ஸ் ஆல். இதுதான் நடக்க போகுது. ஆனா, அங்க பாதிக்கப்பட்ட நபர்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவனோட நெலைம, அவன் குடும்பத்தோட நெலைம. ரீசெண்டா அந்த கஞ்சானால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ, அந்த பசங்க வெட்டும்போதும் கூட ஏதோ தானோன்னு தான் வெட்டுனானுங்க. எந்த ஒரு பகையும் கிடையாது. ரீல்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போதை. இந்த 2ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்கள அடிமையாக்கி, அந்த நபர வந்து பார்த்தீங்கன்னா, சரமாரியா வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்கானுங்க. இதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. போதை, போதை, போதை. போதைய ஒழிக்கணும்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு டைமும் நம்மள்ட்ட வாக்கு கேட்டு, நம்மள்ட்டருந்து வாக்கு பெற்று, நமக்கு வந்து நாமத்த போட்டுவிட்டு போயிர்றாய்ங்க. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, போதைய ஒழிச்ச பாட்ட காணோம். ஏன்னா, போதைய விக்கிறவங்களும் அவங்க தான். அந்த போதைய போட்டு வந்து வெட்டிட்ட அப்படின்னு சொல்லி நம்மள புடிச்சிட்டு போறதும் அவங்க தான். ஸோ, இதிலிருந்து எல்லாரும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த போதைய ஒழிச்சிருவோம், நாட்ட திருத்திருவோம்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து உங்கள்ட்ட ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சிந்திச்சு, கேள்வி கேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வாக்குகள நீங்க தாராளமா யாருக்கு வேணாலும் செலுத்துங்க. இப்போ அ வெட்டுப்பட்டார்ல இந்திக்காரர், அவரு மேல தப்பா? இல்ல வெட்டுனானுங்களே அவனுங்க மேல தப்பா? இல்ல அந்த கஞ்சா சப்ளை பண்ணானே அவன் மேல தப்பா? இல்ல இந்த கவர்மெண்ட் மேல தப்பா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட எம்ஆர் வேணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.